வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து மார்கழி 18. இன்னைக்கு என்ன பிரசாதம் பார்க்க போறோம்னா, பச்சை பயிரில் வந்து நம்ம பாயசம் தான் பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து 1 கப்பு பச்சை பயிர் எடுத்து நல்லா லைட்டா வந்து கை பொறுக்கிற சூட்டில் வறுத்துட்டு அதை வந்து வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, பச்சை பயிர் வெந்து ரெடியா இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நல்ல ஒரு 3/4 கப்புக்கு வெல்லத்தை கரையை விட்டு ரெடியா வச்சிருக்கேன். இப்போ அதையும் நம்ம சேர்த்துடலாம். வெள்ளை கரைசல் சேர்த்தாச்சு. கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நம்ம வெள்ளை கரைசல் சேர்த்து ஒரே ஒரு கொதி வரட்டும். வெள்ளை கரைசல் சேர்த்து ஒரு கொதி வந்துடுது, ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் இழுப்ப கரண்டி வச்சுருக்கேன். நம்ம முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கலாம். இதிலே வந்து காய்ச்சின பால் வந்து ஒரு 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுடைய பச்சை பயிறு பாயசம் வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இதில் வேணும்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ நம்ம முந்திரி பருப்பு வறுத்து போட்டேன் இல்லையா, நான் நீங்கள் முந்திரி பருப்போட தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி பல்லாக கட் பண்ணி அதையும் வறுத்து சேர்த்துக்கலாம். பால் வேண்டாம், வெறும் வெல்லம் மட்டும் போதுனாலும் அது மட்டும் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஆப்ஷனல். நம்மளுடைய விருப்பப்படி எப்படி பண்ணணுமோ, என்ன இருக்கோ அதை வச்சு டக்குன்னு பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து பச்சை பயிறு பாயசம் எப்படி பண்ணுறோன்னு பார்த்துருப்பீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.